இன்னும் ஒரு 80 லட்சத்திலிருந்து 1 கோடி நான் எதிர்பார்க்கறதுங்கண்ணா. எங்களுடைய அனாலிசிஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய BLA 2 அவங்க எல்லாம் பூத் அளவில் இன்னைக்கு வந்து மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அனாலிசிஸ் வந்து 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை வரும் என்பது எங்களுடைய அனாலிசிஸ். காரணம், இறந்து போனவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த நம்பர் வரணும். ஆனா இன்னைக்கு நமக்கு டிசம்பர் 11ஆம் தேதி நமக்கு தெரியுங்கன்னா முதல் கட்டத்தில் எவ்வளவு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதன் பிறகு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அது ஒரு 5 நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் பிறகு இந்த 2வது ஃபேஸ் ரொம்ப முக்கியம். யாராவது தவறா நீக்கியிருந்தால் அவங்க பேரை சேர்க்கணும், ஒரு பேரை நீக்காமல் இருந்தால் அவங்க பேரை நீக்கணும். அதனால் நாளைக்கு அது சம்பந்தமான மீட்டிங் தான் டெல்லியில் நடக்குதுங்கன்னா. அதனால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் அது கிளீனப் ஆகும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால் குறிப்பாக சென்னையில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். சென்னையில் நிறைய தொகுதியில் 20,000, 25,000, 30,000 வரைக்கும் வாக்காளர்கள் வந்து சென்னையில் டபுள் என்ட்ரி, டபுள் ஓட்டு, ஷிஃப்டட், மைக்ரண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை மாற்றும் என்று நம்புகின்றோம். காரணம், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,41,00,000 வாக்கில் 1 கோடி என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு 12-13%. ஆனால் பீகாரே 6.5% தான். ஸோ பீகாரே 6.5% தான் மொத்தமாக நீக்கினாங்க, 40 லட்சம் சில்லற. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை 10% தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு இந்த வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் தேர்தலே நடந்திருக்கு. கோயம்புத்தூர் பார்லிமெண்டரி தேர்தல் அப்போ கூட நம்ம சொன்னோம். அதெல்லாம் இந்த முறை சரிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.